الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு நபிமொழியை படிக்கிறோம், கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்த்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுப்பதன் மூலம் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துகின்ற நல்ல மனிதர்களாக மாற நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தலைப்புக்குள் செல்வதற்கு முன்னால் நானும் நீங்களும் அறிய வேண்டிய முக்கியமான ஒரு விடயம், மார்க்கம் பேசப்படுகின்ற மஜ்லிஸ், மறுமையில் வெற்றியை ஏற்படுத்துகின்ற விடயம், அந்த விடயங்களில் எப்பொழுதும் ஆர்வம் காட்ட வேண்டும். வஃபீ தாலிக ஃபல்யத்தனாஃபஸில் முத்தனாஃபிஸூன். சுவர்க்கத்தை அடைந்து கொள்கிற விடயத்தில் போட்டி போடுபவர்கள் போட்டி போட்டு கொள்ளட்டும் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னா. உங்களுடைய ரப்பிடத்தில் இருந்து கிடைக்கின்ற மன்னிப்பின் பக்கமும் சுவனத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அங்க முள்ள போகக்கூடாது, அவசரமா போகணும். எது எங்களை சுவர்க்கத்துக்கு கொண்டு போகுமோ அதுல தாமதம் காட்டக்கூடாது, அதுல பின்னுக்கு நிற்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளியில நம்ம மஸ்ஜிதுல தொழுகைக்கு போனா சஃப்ல நிற்போம். அதை பத்தி சொல்ற நேரம் சொல்றாங்க, இந்த முதல் சஃப்புடைய சிறப்பையும் பாங்கு சொல்வதன் சிறப்பையும் அறிந்து கொண்டு துண்டு குலுக்கித்தான் அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற நிலை வந்தால் அதனுடைய சிறப்பை அறிந்து கொண்டவன் உனக்கு சந்தர்ப்பம் தர மாட்டேன், துண்டு குலுக்கி போடு, யார் பேர் வருதோ அவருக்கு கொடுப்போன்னு என்ன செய்வான், போட்டி போடுவான்டாங்க ரசூலுல்லாஹ். உண்மையான முஃமின் நன்மையை அடைகிற விஷயத்துல போட்டி போடணும். அது மறுமையில மட்டுமல்ல நன்மையை கொண்டு வரும், உலகத்துல பல நலவுகளை கொண்டு வரும். நல்லது செய்யறதுல போட்டி போட்டா எங்கட வாழ்க்கையில நல்லது நடக்கிறதுக்கு அல்லாஹ் வழியை துறப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் பள்ளிக்கு வராங்க. சஃப்ல முதல் சஃப்ல இடம் இருக்கும் பொழுது எல்லாரும் பின்னுக்கு ஆகுறாங்க. பொதுவா சஃப்க்கு அப்படித்தானே, நீங்க போங்க அப்படித்தானே. ஆனா ஒரு அரசியல்வாதி வார மஜ்லிஸ் அல்லது ஏதாவது ஜொப்பு கிடைக்கிற பணம் கிடைக்கிறேன்னா நான் முன்னுக்கு, மார்க்கண்டு வரும் பொழுது நீங்க முன்னுக்கு போங்க ஜி, நீங்க முன்னுக்கு போங்க ஜின்னு என்ன செய்ய பார்ப்போம், சஃப்ல போய் நின்றுகிட்டு நீங்க போங்கன்னு தள்ளி விடுறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் பார்க்கறாங்க, சஹாபாக்கள் முன் சஃப்க்கு போறதுக்கு பின் வாங்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தகத்தமு, நீங்க முன்னுக்கு போங்க, முன்னுக்கு போங்க. எந்த சமூகம் முன்னுக்கு போகுமோ அவர்களை எல்லாம் முற்படுத்துவாண்டாங்க. எந்த சமூகம் பின்வாங்குமோ அவர்களை எல்லாம் பிற்படுத்துவாண்டாங்க. இந்த இடத்துல தான் கவனமா இருக்கணும் நானும் நீங்களும். மார்க்கத்தை படிக்கிற மஜ்லிஸுக்கு வாரோம், முன் சஃப்ல இடம் இருக்கும் பொழுது நம்ம போய் பின்னால் அமர்றோம்டா நம்ம வசதிக்குன்னு நினைப்போம், நம்மட வசதியை பார்க்குறோமே அல்லாமல் மார்க்கத்துடைய நலவை பார்க்கல தான் விஷயம்.
அங்க தூரத்துல அமர்ந்தா நமக்கு கொஞ்சம் என்ன கிடைக்கும்? கொஞ்சம் கைய கால நீட்டி போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம், தேவைப்பட்ட 2 பேர் கதைச்சிகள் எல்லாம் பல ஜாதி இருக்கும். ஆனா முன்னால வந்து நெருக்கமா அமர்ந்தோண்டா அல்லாஹ்வோட ரஹ்மத்து கிடைக்கும். நம்ம எதை தேர்வு பண்றோம்? அதனால எப்பொழுதும் அல்லாஹ்வோட மார்க்கம் பேசப்படுற மஜ்லிஸ், அதுல அடுத்தவங்க எங்கள்கிட்ட வந்து முன்னுக்கு போங்கன்னு சொல்லும் வரைக்கும் இருக்காதீங்க. ஜும்மாவுக்கு பள்ளிக்கு போறீங்க, ஒரு நாளும் பின் சஃபுக்கு போகாதீங்க. முன் சஃப்ல 2 பேரை பிரிக்காம போய் முன் சஃப்ல உட்காரலுமா, முன் சஃப்ல முதல் சஃப்ல இடம் பிடிச்சு பழகுங்க. 5 நேரம் தொழுகைக்கு போறோமா, சுத்ராவை நோக்கி சுண்ணத்து தொழணும். தொழுதுட்டோமா, இடம் இருக்குதா, முன் சஃப்ல போயிருங்க, பின்னுக்கு நிக்காதீங்க. இது மறுமையில நன்மையை தரும். வேற உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கு இதுதான் காரணம். எனவே எப்பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கண்டு வந்தாலும் முன்னோக்கி போங்க, பின்னோக்கி என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. எனவே இது போன்ற மார்க்க வகுப்புகளுக்கு வந்தா அடுத்தவங்க உங்களை பார்த்து முன்னுக்கு போங்கன்னு சொல்லும் வரைக்கும் இருக்காதீங்க. சில நேரம் முன்னுக்கு போங்கன்னு சொல்றவங்களுக்கு போய் உட்கார்ந்துடலாம் தானேன்னு யோசிப்போம். அவங்க சில நிர்வாக விஷயங்களுக்கு, சில ஒழுங்கமைப்புகளுக்கு இருப்பாங்க. அது இல்லைன்னா சில சிக்கல்கள் வந்துடும். ஆனா அவங்க கூட விளங்கணும் என்ன தெரியுமா, எந்த நாளும் நம்ம எந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஆனா நம்ம அடுத்தவங்களுக்கு வழிகாட்டும் பொழுது அல்லாஹ் அந்த நன்மையை தந்துடுவான். ஆனா நம்மளும் என்ன பண்ணணும், மாசத்துல ஒரு வாரம் முன்சஃப்ல நிக்க நம்ம போட்டி போட்டுறணும். அந்த நாளைக்கு 2 பேர் அந்த இடத்துல நிப்பாட்டிடணும். ஏன் நமக்கும் அந்த சிறப்பு கிடைக்கணுமே, நேரடியாக அடையணுமே. அதனால முன்சஃப்ல இடம் இருக்குதுன்னா வந்து முன்னால இருங்க. இன்னும் ஒரு 4-5 புட்டுவம் சேர் இருக்குது, முன்னால வந்து என்ன பண்ணுங்க, பூர்த்திப்படுத்துங்க. இதை இயல்பா வாழ்க்கையில கொண்டு வாங்க. இன்னொருத்தர் சொல்ற அளவுக்கு என்ன செய்யாதீங்க, ஒரு நாளும் இருக்காதீங்க. ஹை அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, ததப்புருல் குர்ஆன். ததப்புருல் குர்ஆன் என்றா என்ன? ததப்புருல் குர்ஆன் அல் குர்ஆனை சிந்திக்கிறது. அல் குர்ஆனை சிந்திக்கிறது. ததப்பரு அல் குர்ஆன், அல் குர்ஆனை நீங்கள் சிந்தியுங்கள். அஃபலா யததப்பரூன அல் குர்ஆன், அவர்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் நேரடியா குர்ஆன்ல 2 இடத்துல காஃபிர்களை நோக்கி கேட்கிறான். எனவே காஃபிர்கள் சிந்திக்க மாட்டார்களான்னு அல்லாஹ் கேட்கிறான்டா, அல் குர்ஆனை சிந்திக்க தகுதியான சமூகம் யார்? முக்மீன்கள், முஸ்லீம்கள், நாங்கன்றத பார்த்தோம். உலகத்துல மனிதர்களால, முஸ்லீம்களால சிந்திக்க முடியாத ஒரு குர்ஆனைத்தான் தந்திருக்கிறானா அல்லாஹ் என்று கேட்டால் இல்லை என்று பார்த்தோம் நாங்க. எனவே எங்களால் சிந்திக்க முடிந்த ஒன்றைத்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனால் என்னுடைய சிந்தனை வேகம் ஒரு மாதிரி இருக்கும், உங்களோட சிந்தனை போக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னால புரிஞ்சுகள்ற எல்லாத்தையும் உங்களால புரிஞ்சுகொள்ள இயலாது. உங்களால புரிந்து கொள்ள முடிந்த பல விடயங்களை என்னால புரிஞ்சு கொள்ள இயலாம இருக்கும். இது அல்லாஹ் உலகத்துல மனிதனுடைய சிந்தனை போக்கை இப்படித்தான் வச்சிருக்கிறான். எனவே எனக்கு விளங்குதில்லை அப்படின்னு நம்ம தூக்கி ஒரு பக்கம் போடுறதா இல்ல. என்ன பண்ணணும்? ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியாதா, தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க. உலக விஷயத்தில் இது எங்கள்கிட்ட இருக்குது, தெரியாததை 10 பேர்கிட்ட கேட்டு படிக்கிறோம். குர்ஆனுடைய விஷயத்துல, மார்க்க விஷயத்துல தெரிஞ்சா அல்ஹம்துலில்லாஹ். ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுறோம், விளங்கினா அல்ஹம்துலில்லாஹ். ததப்புர் பண்றோம், விளங்கினா அல்ஹம்துலில்லாஹ். விளங்கலையா, இதெல்லாம் நமக்கு விளங்காது அப்படின்னு போடுறதல்ல. என்ன பண்ணணும்? தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு. எனவே குர்ஆனை சிந்திக்கிற முறையில ஒன்றுதான் நமக்கு விளங்காத ஒன்றை என்ன பண்றது, விளக்கம் உள்ளவங்கள்ட்ட கேட்டு விளக்கம் அடைஞ்சுகிறது. இதெல்லாம் நாங்க ஏற்கனவே என்ன செஞ்சோம், குர்ஆனை ததப்புர் பண்ணுவது, சிந்திப்பது, ஆய்வு செய்வதன் சிறப்பை பத்தி பேசினோம். உண்மையிலே ததப்புருடைய பெரிய ஒரு பகுதி இருக்குது, ஆய்வோடு சம்பந்தப்பட்டது. அந்த ஆய்வுகளுக்கு போறதுக்கு முன்னால எங்கட ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்காக, எங்களை நாங்கள் பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக, எங்களை நாங்கள் சுவர்க்கத்துக்குரிய மனிதர்களாக மாற்றிக் கொள்வதற்காக இந்த குர்ஆன் எப்படி ததப்புர் பண்றது, அதற்கான வழிகாட்டலை தான் என்ன செய்யறோம் நாங்க முதல் கட்டமா பார்க்கிறோம். அந்த அடிப்படையில குர்ஆனை ஒவ்வொரு பொதுமகனும் முஸ்லிம் வரும் பொழுது இலகுவாக சிந்திக்க தூண்டுகிற இடம் 2 படிச்சோம். என்ன இடம் அது? யா அய்யுஹன் நாஸ். அர்த்தம் என்ன? மனிதர்களே என்று அல்லாஹ் அழைக்கிற பொழுது நானும் ஒரு மனிதன்,
என்னை அழைக்கின்ற என்னுடைய ரப்பு எனக்கு என்ன சொல்கிறான் பார்த்து பழகுங்க, நிச்சயம் பழகுங்க. ரமதான்ல யா அய்யுஹன் நாஸ தேடி தேடி அல்லாஹ் சொல்ற அறிவுரையை படிங்க. நிச்சயமா என்ன இருக்குது? வாழ்க்கைக்கு மாற்றம் இருக்குது. இரண்டாவது என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு. இதுக்கு யாரும் உங்களுக்கு தர்ஜுமா சொல்லி தர தேவையில்ல, மொழிபெயர்ப்பு சொல்லி தர தேவையில்ல. அர்த்தம் என்ன? முஃமின்களே. யாரையோ அல்லாஹ் பேசுறான் இல்லை, படைத்தவன் ரப்பை நம்புகின்ற என்னையும் உங்களையும் அல்லாஹ் அழைக்கிறான். முஃமின்களே. அழைச்சா என்ன பண்ணணும்? நான் ஒரு முஃமின், படைத்தவன் ரப்பை நம்பக்கூடியவன், மறுமையை நம்பக்கூடியவன். நான் அந்த நம்பிக்கை கொண்ட என்னை என்னுடைய ரப்பு அழைக்கிறான். அழைத்து என்ன சொல்றான்னு ததப்புரு பண்ணுவோமே, கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே, அந்த அறிவுரையை கொஞ்சம் கேட்டு பார்ப்போமே என்று குர்ஆனுக்குள் நாங்கள் சென்றால் அந்த குர்ஆன் எங்களோடு பேசும். அந்த குர்ஆன் எங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும் என்ற அடிப்படை சில வசனங்களை எடுத்து எப்படி சிந்திக்கணும்ன்ற பகுதியை நாங்கள் என்ன செஞ்சோம்? பார்த்தோம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் அல் குர்ஆன் என்னையும் உங்களையும் சிந்திக்க வைக்கின்ற இடங்களில் மிக பிரதானமான இடம்தான் வத்குரு. அர்த்தம் என்ன? திக்ர்ண்டா என்ன? நினைவு கூறுதல். வத்குரு, உஸ்குரு, நீங்கள் நினைவு கூறுங்கள். திக்ர்ன்றது பேஸ் சொல்லு, அதிலிருந்து வந்ததுதான் உஸ்குரு, நீங்கள் சிந்தியுங்கள். இது யாரை பத்தி பேசுது? நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். யாரை பத்தி பேசுது? எனவே திக்ர்ல இருந்து வரக்கூடிய உஸ்குரு, குர்ஆன்ல எங்கேயாவது ஓதுறது கேட்டா அந்த வசனத்தை பார்த்து கொஞ்சம் பிரட்டி பாருங்க. ஏன்னா அல்லாஹ் உங்களுக்கு தான் சொல்றான், நீ நினைவுபடுத்திப்பார், நீ ஞாபகப்படுத்திப்பார். இதுக்கு பின்னால பெரும்பாலும் என்ன தெரியுமா இருக்கும்? திக்ர் பண்ணுங்கன்ற அர்த்தத்துல வரும். அது வேற. அல்லாஹ்வை திக்ர் பண்றது, அது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறது, அது வேற. அது இல்லாம எனக்கும் உங்களுக்கும் சிந்திக்க தூண்டுகின்ற, குர்ஆனை ததப்புர் பண்ண வைக்கின்ற ஒரு அறிவுரை இருக்குது. வத்குரூன்னு போட்டு பின்னால இஸ் நல்லா போடுவான். எப்படி போடுவான்? ஒரு நேரத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். இந்த வத்குரு வந்தா கொஞ்சம் யாராவது ஒருத்தர் ஓதுறார், குர்ஆனை பார்த்து ஓதிக்கிட்டு இருக்கிறார், வத்குருன்னு உங்களோட காதுல விழுந்துச்சு, உடனே இப்போ என்ன வசனங்க அது? கொஞ்சம் தர்ஜுமா பிரட்டி பாருங்க. உங்களோட வாழ்க்கைக்கு நிறைய மாற்றம் கொண்டு வரக்கூடிய அறிவுரை இருக்கும். என்ன செய்யணும்? மறக்கக்கூடாத குர்ஆனை ததப்புர் பண்ண வைக்கிற ஒரு இடம் என்ன? நேரடியாக வத்குரு, நீங்கள் நினைவுபடுத்துங்கள், நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. வத்குருல்லாஹ்னு வந்தா அது என்ன? சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட படைப்பை பார்த்து சிந்திக்கிறது, அது வேற. வத்குரூன்னு பொதுவா வந்தா நீங்கள் நினைவுபடுத்துங்கள். எதை நினைவுபடுத்த வேண்டும்? இப்ப ததப்புர் அவசியமா இல்லையா? இப்ப நான் உங்கள்ட்ட சொல்றேன், ஞாபகப்படுத்தி பாருங்க அப்பான்றேன். நீங்க என்ன கேட்பீங்க? என்னத்தப்பா ஞாபகப்படுத்தணும்? இங்கதான் ததப்புர் பண்ற இடம். அல்லாஹ் சொல்றான் வத்குரு, நீங்கள் நினைவுபடுத்துங்கள். இத போய் எனக்கிட்ட கேட்கலாது. குர்ஆனை பிரட்டி என்ன பண்ணணும்? அல்லாஹ் எதை ஞாபகப்படுத்த சொல்றான்னு பார்ப்போமே என்று நீங்கள் குர்ஆனுக்குள் வந்தால் அதுதான் என்னையும் உங்களையும் ததப்புர் பண்ண வைக்கின்ற இடம். விளங்குதா உங்களுக்கு? இந்த அமைப்புல குர்ஆனு கிட்ட போனீங்கன்னா இது யாரும் உங்கள்கிட்ட வந்து இந்த வசனத்தை பிரட்டுங்கன்னு சொல்ல தேவையில்ல. வத்குருன்னு வந்தா என்ன பண்ணுங்க? வத்குருல்லாஹ்னு வந்தா திக்ர் பண்ணிட்டு போகலாம். வத்குருன்னு வந்தா என்னத்தெல்லாம் நினைவுபடுத்த சொல்றான்னு குர்ஆனை கொஞ்சம் திறந்து பரட்டி பாருங்க. உங்களை அந்த குர்ஆன் ததப்புர் செய்ய வைக்கும், சிந்திக்க தூண்டும். ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் பாருங்க. உதாரணமாக 2வது அத்தியாயம் 231வது வசனத்தை புரட்டி பாருங்கள். அல்லாஹ் சொல்லுவான், வத்குரு, நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள், நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடையை ஞாபகப்படுத்தி பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, சும்மா நீங்க ததப்புர் பண்ணுங்களே, உங்களுக்கு அல்லாஹ் செய்த அருளை ஞாபகப்படுத்தி பாருங்கள். எனக்கு அல்லாஹ் ஒன்றுமே செய்யல, முடிஞ்சு, அப்படித்தானே? இல்ல, படைத்தவன் ரப்பு என்னை இன்றைக்கு ஆரோக்கியமாக வாழ வைக்கிறான்டா, இது எவ்வளவு பெரிய நிஅமத். முத்து மாதிரி 2 கண்ணை தந்து
பார்வையை குறைத்து விட்டால், பார்வையை எடுத்து விட்டால் அப்பதான் அதுல சோதனை விளங்கும். படைச்சவன் ரப்பு நினைத்ததையெல்லாம் பார்க்க வைத்திருக்கிறானே, இந்த நிஅமத்தை தந்த ரப்பு அந்த அல்லாஹ்வாண்டு யோசிப்பாருங்க. இந்த கண்ணால வெறுமனே ஹராத்தை செய்வோமா? எப்பொழுதும் எங்களை மீறி நடக்கிறோம் இருக்கு, அதுக்கு தௌபா இருக்கு. திட்டம் போட்டு கண்ணால் என்ன செய்ய மாட்டோம். அடே காத தந்த ரப்பு அழகா கேட்க பாக்கியத்தை தந்திருக்கிறானே, அல்லாஹ் தந்த நிஅமத். இப்படி ஒவ்வொரு நிஅமத்தையும் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் தந்த நிஅமத். நாங்க ஏற்கனவே பல தடவை படிச்சிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்கிறது அல்லாஹ் செஞ்ச அருளா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு நல்ல ஒரு மனைவியை தந்தான்னு வஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை ஞாபகப்படுத்தி பாருங்கள். எனக்கு அல்லாஹ் நல்ல ஒரு மனைவியை தந்திருக்கிறது, அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான். பெண்களே, தாய்மார்களே, எனக்கு நல்ல ஒரு கணவனை தந்த ரப்பு எனக்கு அருள் புரிந்திருக்கிறான். இந்த வசனத்தை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு நீங்க ஒரு அவர் யோசிச்சாலும், ததப்புர் பண்ணினாலும், சிந்தித்தாலும் அவ்வளவு நேரமும் நன்மைதான். எனக்கு நல்ல ஒரு கணவனை தந்த அந்த ரப்பு எனக்கு அருள் புரிந்திரு. இப்படி ஒவ்வொரு நிஅமத்தையும் நானும் நீங்களும் ததப்புர் பண்ணுகிற, சிந்திக்கிற மனிதர்களாக இருந்தா அந்த நிஅமத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவோமா? அந்த நிஅமத்தை மிஸ்யூஸ் பண்ணுவோமா? நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் இவளை கட்டினோம், அப்படிதானே சொல்றோம். உனக்கு நம்ம வாழ்க்கை தந்து இல்லாட்டி எவண்டி வாழ்க்கை தந்திருப்பான்னு கேட்கிறோம். மனைவி என்ன கேட்கிறா? நம்மளை போல ஒரு பொஞ்சாதி கிடைக்க போய் சரி, இல்லாட்டி உங்களோட பாடு முடிஞ்சு எல்லாம் நினைக்கிறோம். நம்மட கெட்டித்தனம் உண்டு, அப்படித்தானே? இப்படி யோசிச்சு பாருங்களே. மனைவியை அடக்கி ஆள்வோமா? மனைவியை கேவலப்படுத்துவோமா? ஒரு மனைவி கணவனை அசிங்கப்படுத்துவாளா? கணவனுக்கு துரோகம் பண்ணுவாளா? நிஅமத்துண்டு விலங்கல்ல, அதனால மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு வசனத்துல நின்று ததப்புர் பண்ண ஆரம்பித்தால் இது வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருமா இல்லையா? இப்படி ஒரு நாளைக்கு நீங்க இந்த வசனத்தை பெறட்டுங்க, 2:231. எப்படியெல்லாம் இந்த நிஅமத்தை சிந்திச்சு பார்க்கலான்னு சிந்திச்சு பாருங்க. இந்த நாட்டுக்கு வந்தோம், எத்தனையோ பேர் வருமானம் இல்லாம, போதிய வருமானம் இல்லாம, தங்குறதுக்கு ஒரு ரூம் இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, நான் படிச்சுட்டு வந்ததோ கொஞ்சம், நம்மளெல்லாம் இந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறானேண்டு வஸ்குரு நிஅமத்தல்லாஹ். இந்த வசனத்துக்கு பின்னால அல்லாஹ் உங்களுக்கு இந்த நாட்டுல செஞ்ச ஒரு நிஅமத்தை நீங்க யோசிச்சு பார்த்தால், ததப்புர் பண்ணினால், உங்களுக்கு ஜொப்பு தந்தவனுக்கு துரோகம் பண்ணுவீங்களா? அந்த கம்பெனிக்கு எதிராக நடப்பீங்களா? அவன் தார பொறுப்புல பால்படுத்துவீங்களா? என்னையும் உங்களை நல்லவர்களை வாழ வைக்குமா இல்லை இந்த ததப்புர்? அன்பார்ந்தவர்களே, நிறைய உதாரணம் சொல்லலாம். வமா அன்ஸல அலைக்கும் மினல் கிதாபி வல் ஹிக்மதி யஇதுக்கும் பி. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச நிஅமத்தை ஞாபகப்படுத்துங்க. அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைத்த அந்த வேதத்தின் மூலமும் ஞானத்தின் மூலமும் அல்லாஹ் எப்படி உங்களுக்கு அருள் செஞ்சாண்டு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. குர்ஆன்ட பொறுமதி விளங்குதா எங்களுக்கு? குர்ஆன்ட பொறுமதி விளங்குதா எங்களுக்கு? விளங்காது. ஏன்? ததப்புர் பண்ணல நானும் நீங்களும். அல்லாஹ் சொல்றான் வஸ்குரு, நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். எதை? அல்லாஹ்ட அருளை ஞாபகப்படுத்து. தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்றான்? வமா அன்ஸல அலைக்கும் மினல் கிதாபி வல் ஹிக்மா. வேதத்தின் மூலமும் ஞானத்தின் மூலமும் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைத்தானே, அந்த நிஅமத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. உலகத்துல அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், மேலைத்தைய நாடுகள் செவ்வாய் கிரகத்துல வீடு கட்டலாமான்னு கற்பனை பண்ணுகிற காலத்துல, கடல் நடுவுல என்ன நடக்குதுன்னு என்ன ஆய்வு பண்ற காலத்துல, ஆகாயத்துல வாழலாமான்னு சிந்திக்கிற காலத்துல, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ஒரு குர்ஆனை தந்து, படைச்சவன் ரப்புக்குத்தான் சுஜூது செய்யணும், இந்த நெத்தியை கொண்டு போய் வேறு யாருக்கும் வைக்க கூடாதுன்ற அறிவை எதனால தந்தாங்க? எதனால அங்க தந்தான்? குர்ஆனை கொண்டு தானே தந்தான். ஜெனுவினா அல்லாஹ் என்னைய வாழ வச்சிருக்கிறான். அல்லாஹு அக்பர். இன்னைக்கு முஸ்லிம்கள்ட்ட தான் ஜெனுவின் தனம் இல்லாம போயிருக்கு, அப்படித்தானே? ஏமாத்துறாங்க, அநியாயம் பண்றாங்க, தில்லுமுள்ளு பண்றாங்க, துரோகம் பண்றாங்க. அல்லாஹ் எனக்கு இறக்கி வைத்த இந்த அருள், இந்த வேதத்தை பத்தி நானும் நீங்களும் சிந்தித்திருந்தால், இந்த வாழ்க்கை எனக்கு, இந்த வேதம் எனக்கும் உங்களுக்கும் செய்த நிஅமத்தை புரிஞ்சிருக்கலாம். அது தண்ணிய பேஸ். குர்ஆன் மனித சமூகத்துக்கு செஞ்ச நிஅமத். கஷ்டம் வருதுங்க, நஷ்டம் வருதுங்க, அடுத்த மதத்தவர்களுக்கு என்னங்க பிரச்சனை? தீர்வு இல்லை. நமக்கு என்னங்க தீர்வு? யா அல்லாஹ், படைச்சவன் ரப்ப நெருங்குறோம். இது நம்மட மனசுக்கு எவ்வளவு நிம்மதியை தருது. இந்த வழிகாட்டலை தந்தது யாருங்க?
யாருங்க? இந்த வேதம் தானே தந்திச்சுது. சுருக்கம் சொல்வதானால் என்னையும் உங்களையும் மனிதர்களாக வாழ வைத்தது இந்த குர்ஆன். இந்த நிஅமத்தை விளங்கினோண்டா துரோகம் பண்ணுவோமா நாங்க? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் இறக்கின வேதத்தில் என்ன அருள் இருக்குது. மழை ஜலம் கழிக்கணும் போறாங்க, 10 பேர் பார்க்குற நேரம் ட்ரௌசரை பணிச்சுக்கிட்டு அந்த ஒரு டெங்கி மாதிரி ஒன்றை வச்சிருப்பான், அதுக்கு சிறுநீர் கறிக்கணும் உள்ளவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். உள்ளவெல்லாம் சில நேரம் நம்ம கூட என்ன பண்றது, ரெஸ்பெக்டான இடம் தானே யா போட்டு அங்க போய் நின்றுக்கிட்டு அடிச்சுட்டு வர்றது 10 பேர் பார்க்க. இஸ்லாம் என்ன சொல்லுது? வல் ஹிக்மா, ஞானத்தை தந்தானே அதை நீ ஞாபகப்படுத்தி பார். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா தான் ஞானம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? அடுத்தவண்ட பார்வைக்கு பட நீங்க என்ன பண்ணவானோ, சிறுநீர் கழிக்கும் பொழுது மறைச்சிக்கங்கண்டாங்க, தூர போயிருங்கண்டாங்க. அட இப்படி ஒழுக்கமா வாழ வச்ச மார்க்கம் இஸ்லாம் உண்டு. நீங்கள் அல்லாஹ் நபிகளாரை கொண்டு காட்டி தந்த வழிமுறையை சிந்திச்சு பார்த்தா, இன்றைக்கு மதுபானமா போதை வஸ்தா குடிச்சு போட்டு என்ன பண்றான், படுற பாடுங்க நமக்கே ஆச்சரியமா இருக்கு. சும்மா பணத்தை செலவழிச்சு குடிச்சிட்டு இந்த பாடுபடுறியன்னு நம்மளே பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்வோம்? அடே இது கூடாது, இது மனுஷனை நாசமாக்கும் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு வழிகாட்டி தந்தானே அந்த ரப்பு உண்டு. இந்த வசனத்துக்கு பின்னால சிந்திச்சா சுன்னாட பொறுமதி விளங்குமா இல்லையா? நபிகளார பொறுமதி விளங்குமா இல்லையா? அல்லாஹ் சொல்ற வத்குரு, நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள். எனவே குர்ஆனை கொஞ்சம் நிப்பாட்டி நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள்ன்ற இடத்துல உங்களால முடிஞ்ச அமைப்புல குர்ஆனை கொஞ்சம் ததப்புர் பண்ணுங்க, சிந்திங்க. இது வாழ்க்கையில மாற்றம் கொண்டு வரும். விளங்கல்ல ஒன்றுக்கு 10 தடவை 15 நிமிஷம் சிந்திச்சிங்க, ஒன்றுமே விளங்கல்ல, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நன்மை கிடைச்சிருக்கு, போய்கொண்டே இருக்கலாம். கவலைப்படணுமா நீங்க? டைம் வேஸ்டா உங்களுக்கு? நம்ம குர்ஆனுக்கு கொடுக்கிற டைமை தான் என்ன பண்றோம், வேஸ்ட்னு பார்க்கிறோம். ஆனா நம்ம ஒரு பிசினஸுக்காக, நம்ம ஒரு ஜொப்புக்காக, ஒரு கிளையண்ட்டை சந்திக்கிறதுக்கு அல்லது என்ன ஒரு மேனேஜரை சந்திக்கிறதுக்கு போய் 1 ஹவர் நின்றுப்போம். 59வது நிமிஷத்துல மெசேஜ் போடுவோம், இன்றைக்கு சந்திக்கலாண்டு போவோம். அது நஷ்டமா விளங்கவே ஆகுது. ஆனா குர்ஆனுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தோன்னு விளங்கலண்டா வேஸ்டா பார்க்கிறோம். இல்லைங்க, நீங்கள் குர்ஆனுக்காக அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலம் ஒரு வசனத்தை சிந்திக்க ட்ரை பண்றீங்க, உங்களோட மூளைக்கு படுது இல்ல, ததப்புர் வருது இல்ல, வேஸ்டா உங்களோட டைம் இல்ல. ஒவ்வொரு செகண்டுக்கும் அல்லாஹ் என்ன செய்வான்? எனவே வத்குரு, மறக்காதீங்க. என்ன? நீங்கள் நினைவுபடுத்துங்கள். எதை நினைவுபடுத்த வேண்டும்? குர்ஆனை திறந்து கொஞ்சம் பின்னால வர வசனங்களை சிந்திச்சு ஒரு சில பகுதிகளை ததப்புர் பண்ணி பாருங்க. அது அற்புதமான மாற்றங்களை வாழ்க்கையில கொண்டு வரும். அறிவு களஞ்சியங்களாக என்ன செய்யும்? எங்களை மாற்றும். அனுபவம் உள்ள மனிதர்களாக எங்களை மாற்றும். அல்லாஹ் சொல்லுவான் பாருங்க, வத்குரு, நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த நிஅமத்தை ஞாபகப்படுத்துங்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு நிஅமத்தை ஞாபகப்படுத்தும். சூரா ஆல இம்ரான் 103வது வசனம். அது என்ன தெரியுமா? இஸ் குந்தும் அஅதான், நீங்கள் எல்லோரும் விரோதிகளாக இருந்தீர்கள். நீங்கள் எல்லோரும், நீங்கள் குர்ஆன் சொன்னா முதலாவது யாரை விழிக்கும்? நீங்கள் குர்ஆன் முதலாவது யாரங்க விழிக்கும்? சஹாபாக்கள். ஏன்? அவங்க தானே முதலாவது ஓதினாங்க. நானும் நீங்களும் ஓதினா எங்களைத்தான் விழிக்கும், அதுல சந்தேகம் இல்ல. குர்ஆன் யாரை முதலாவது விழித்தது? அப்ப இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் யார்? நடந்து முடிஞ்சோண்டு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் விரோதிகளாக இருந்ததை ஞாபகப்படுத்தி பாருங்கள். எங்க விரோதிகளாக இருந்தாங்க? சஹாபாக்களோட வரலாறு பெறட்டணுமா இல்லையா? அடே விரோதிகளா இருந்தோம் அல்லாஹ் சொல்றானே. நாங்க பிறந்தது முஸ்லீமா தானே இருந்தோம். அப்ப யார் விரோதியா இருந்தது? இந்த குர்ஆன் முதலாவது இந்த வசனத்தை சிந்திக்க சொன்னது யாரை பார்த்து? சஹாபா. அப்ப அவங்களோட வரலாறு, ஜாஹிலிய கால வரலாற்றை பெறட்டுறோம். அறிவு வருமா இல்லையா? தேடுற பக்குவம் வருமா இல்லையா? குர்ஆனை சிந்தித்து இஸ்லாத்திய வரலாற்றை படிக்கிற மனிதர்களை மாற்றுமா இல்லையா? இதை கட்டாயம் பார்த்து தான் ஆகணும். ஏன்? விரோதிகளாக இருந்தார்கள். எங்க? ஜாஹிலிய கால சமூகத்தை நோக்கி எங்களுடைய ததப்புரை கொண்டு போக வேண்டும், எங்களுடைய சிந்தனையை கொண்டு போக வேண்டும். அங்க வரலாறு சொல்லும், குறைஷிகள் பல கூட்டங்களாக பிரிந்து கொண்டு சண்டை பிடித்தார்கள். பிடிச்சாங்களா இல்லையா? எல்லாம் இரத்த உறவுகள், எல்லாம் சாச்சா பெரியப்பா புள்ளகள். விளங்குதா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் மேடை ஏறி முதலாவது பிரச்சாரம் பண்றாங்க. முதலாவது தப்பல் லக்கயா முஹம்மத், முஹம்மதே உமக்கு நாசமாகட்டும் உண்டாகட்டும் பதுவா செஞ்சது யாரு? விரோதியா ரசூலுல்லாஹ்ட இல்ல. யாரு? ரசூலுல்லாஹ்ட பெரியப்பா, வாப்பட நானா, காக்கா.
இந்த வரலாறு இந்த அளவு எதிர்த்த சமூகமா அந்த சமூகம். நம்மளே சும்மா உதாரணத்துக்கு சொல்லுவோம், பிரச்சனை வந்தா அடுத்தவண்ட மண்டையோட்டையில் மண்டையோட்டில் மதுபானம் குடிக்கும் வரைக்கும் அமைதி அடைய மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த சமூகம் மோசமா இருக்கல்ல, படைச்சவன்றப்ப புரிஞ்சுக்கல. ஆனா பிரச்சனை நிறைய யுத்தங்கள் அவங்களுக்கு இடையில இருந்தது. ஆனா எல்லாருமே குறைசி கூட்டமா இருந்தாங்க, பல கோத்திரங்களாக பிரிந்து சண்டை பிடித்தார்கள். மதீனா வரலாறு பெறட்டணுமா இல்லையா? ஏன் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அந்த சஹாபாக்களுக்கு சொன்னா அவங்களோட வரலாறு கொஞ்சம் முன்னுக்கு போகணும். எப்படி யௌமு புஆஸ், ஔஸ் ஹஸ்ரஜ் ரெண்டு பேரும் யமன்ல இருந்து வந்த ஒரே சமூகம், அரபு சமூகம். ரெண்டு கூட்டத்துக்கு பிரிஞ்சு வச்சுக்கிட்டு காலம் முழுக்க சண்டை பிடிச்சாங்க. இவங்களை குர்ஆன் எப்படி மாத்திச்சு? அல்லாஹ் சொல்றான், ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்கு இடையில் அல்லாஹ் ஒற்றுமையை ஏற்படுத்தினான். ஃபஅஸ்பஹ்தும் பினிஅமதிஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அருளால நீங்கள் சகோதரர்களாக மாறினீங்கள். இந்த ஒரு வசனத்தை இந்த இஸ்லாமிய சமூகம் ததப்புர் பண்ணுமுண்டா, இன்னைக்கு இஸ்லாமிய உம்மத்துல நாடு ரீதியாக சண்டை பிடிக்கிற எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வரும். சில நாடுகள்ல முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிற அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு வரும். இந்த ஒரு வசனத்தை சிந்திச்சா. சஹாபாக்கள் எப்படி சண்டை பிடிச்சாங்க? மக்காவுல குறைஷிகள் பல கூட்டங்களா சண்டை பிடிச்சாங்க, மதீனால ஔஸ் ஹஸ்ரஜ் சண்டை பிடிச்சாங்க. குர்ஆன் வந்து அவங்களை எப்படி மாத்திச்சுது? வரலாறை தேடணுமா இல்லையா? இப்ப எங்களை ததப்புர் பண்ண வைக்குமா இல்லையா இந்த வசனம்? பெரிய ஒரு அறிவாளி சமூகமா எங்களை மாற்றுமா இல்லையா இந்த வசனம்? பெரிய ஒரு வரலாற்றையே தேடி படிக்க வைக்கும். ஏன்? முஹாஜிர்கள் மதீனால இருந்து மக்கால இருந்து மதீனாக்கு போறாங்க. தண்ட நாட்டுக்கு சண்டை பிடிச்சு கொண்ட சமூகம் முஹாஜிர்களை எப்படி வரவேற்றது? வந்தவனை எப்படி வரவேற்றது? தண்ட சொத்துல இடம் கொடுத்துச்சு. இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் அகதிகளாக அனாதைகளாக ரோட்ல திரியிற நேரம், நீ ஏண்ட நாட்டுக்காரன் அல்ல, உன்னை ஏண்ட நாட்டுல வச்சுக்கல. அல்லாஹு அக்பர். இந்த சமூகம் அப்படிப்பட்ட சமூகமா? அன்பார்ந்தவர்களே, பர்மால இருந்து முஸ்லீம்கள் 4 லட்சம் பேர் வாராங்க பங்களாதேசத்துக்கு. இன்றைக்கும் என்ன, அவங்களுக்கு அந்த நாட்டில் வாழ்ற உரிமை கிடையாது, அகதியாகத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சமூகமா நாங்க? விரட்டப்பட்டார்கள் மக்காவிலிருந்து மதீனாவிலே வந்து சொந்த நாடு போன்று வாழ்ந்த சமூகத்தின் வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நானும் நீங்களும் உண்டா. இந்த ஒரு வசனம் இந்த உலகத்தையே வரலாற்றில் தலைகீழா மாற்றி வைக்குமா இல்லையா? சரியா சிந்திச்சா? சிந்திக்கிறதுக்கு இடம் இல்லை, சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச அருளை ஞாபகப்படுத்துங்கள். நீங்கள் எல்லாம் விரோதிகளாக இருந்த நேரம் அல்லாஹ் உங்களை ஒன்றுபடுத்தினான். அதன் காரணமாக நீங்கள் அருள் பொருந்தியவர்களாக சகோதரர்களாக மாறினீர்கள். வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நீங்கள் நரகத்தின் விளிம்பிலே இருந்தீர்கள். எங்க இருந்தீங்க? நரகத்தின் விளிம்பிலே இருந்தீர்கள். ஃபஅன்கதகும் மின்ஹா, அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை கொடுத்து நரகத்தின் விளிம்பில இருந்து சுவர்க்கத்தின் ஓரத்தில் கொண்டு வந்து வைத்தானா இல்லையா? எதனால? இஸ்லாம் என்ற நிஅமத்தினால. எனக்கும் உங்களுக்கும் இஸ்லாம் என்ற நிஅமத்து அதுல பொறுமதி விளங்குதா? விளங்குது இல்லை. இஸ்லாமிய பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு முதலாளித்துவத்தை தேடி ஓடோடி போகிறோம். இஸ்லாமிய பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு கம்யூனிசத்தை நோக்கி ஓடோடி போகிறோம். இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையை குர்ஆனுக்குள் வைத்துக் கொண்டு மேற்கத்திய கலாச்சாரம் பாத்தீங்களா, அவன் எப்படி கணவன் பொஞ்சாதி வாழ்றான்னு அவனை பார்த்து நம்ம எடுக்க போறோம். இல்லண்டா என்ன போறோம்? கிழக்கு பகுதிகளில் உள்ள நாட்டை நோக்கி போறோம். ஏங்க இது? அல்லாஹ் செஞ்ச நிஅமத்து நமக்கு விளங்கல்ல. எனவே அன்பார்ந்தவர்களே, இதை சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றான், கதாலிக யுபய்யினுல்லாஹு லக்கும், அல்லாஹ் இப்படித்தான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவான். எதற்கு தெரியுமா? லஅல்லக்கும் தஹ்ததூன், நீங்க இதை முறையா சிந்திச்சீங்கன்னா நீங்க நேர்வழி பெறுவீங்க. நம்ம சிந்திச்ச கொஞ்சத்துக்கே விளங்குதா இல்லை? இந்த ஒரு வசனத்தை சிந்திச்சா இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும், மனிதனை மனிதனாக வாழச் செய்யும். ஆனா குர்ஆனை ததப்புர் பண்றதுக்கு, குர்ஆனை சிந்திக்கிறதுக்கு என்ன இல்லை, எங்களுக்கு நேரம் இல்லாம போயிட்டது. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, குர்ஆனை சிந்திப்பதற்கு நேரம் கொடுப்போம். பாருங்க, இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் இதே மாதிரி, 5வது அத்தியாயம் 7வது வசனம், வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நீங்கள் ஞாபகப்படுத்த. அது என்ன அருள்? வமீசாகஹுல்லதி வாஸககும் பிஹி. இந்த வத்குருன்னு வந்ததுக்கு அப்புறம் நீங்க தர்ஜுமா பண்ணா அது விளங்கும்.
எப்படி? வமீசாக்கஹுல்லதி வாஸககும் பிஹி, அல்லாஹ் உங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்கள். அது என்ன உடன்படிக்கை? இது குல்தும், நீங்கள் சொன்னீர்கள், சமிஅனா, நாங்கள் செவிமடுத்தோம், வ அத்தஅனா, கட்டுப்பட்டு நடந்தோம் என்று சொன்னீங்களே, இதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. நாங்க எங்க சொன்னோம் கட்டுப்படுவோம் உண்டு? நாங்க எங்க சொன்னோம் செவிமடுப்போம் உண்டு? எங்கேயோ ஒரு இடத்துல சொன்னோம்ன்றது விளங்குதுன்னு இதை தேடணுமா இல்லையா? உங்களால தேட ஏலாண்டா இந்த வசனத்துல எல்லாம் ஏதோ ஒன்றை கேட்டதாக சொல்றானே, ஏதோ ஒன்றுக்கு கட்டுப்பட வாக்கு கொடுத்ததாக உடன்படிக்கை செய்ததாக சொல்றானே, அது என்ன உடன்படிக்கைன்னு ஒரு ஆலிமணியை கேட்போமா இல்லையா? ஆலிம் உடனே என்ன செய்வாரு? குர்ஆன்ல இருந்து எடுத்து சொல்லுவாரு, நம்ம எல்லாம் ஆலமுல் அர்வாஹ்ல இருக்கும் பொழுது அல்லாஹ் எங்களோட ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டான். என்ன உடன்படிக்கை? அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களோட ரப்பு இல்லையா அப்படின்னு கேட்ட நேரம், நம்மெல்லாம் உயிரா இருக்கிற நேரம் நமக்கெல்லாம் அல்லாஹ் நம்மெல்லாம் சொன்னோமா, காலூபலா, நீ தான் எங்கட ரப்பு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு வந்தோமா உலகத்துக்கு. மனுஷன் மறதியாளன், மறக்கடிக்க சைத்தான் இருக்கிறான். மனுஷன் இந்த உடன்படிக்கையை மறந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த படைத்தவன் ரப்போடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவூட்டுவதற்குத்தான் காலத்துக்கு காலம் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான், வேதங்களை கொடுத்தான். எதுக்கு? நீங்கெல்லாம் சும்மா இந்த உலகத்துக்கு வரல, படைச்சவன் ரப்போடு ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. என்னங்க ஒப்பந்தம்? ரப்பே, நீதான் எங்களை படைத்த ரப்பு, உன்னை தவிர யாரை வணங்க மாட்டோம்ன்றதை நினைவுடுறது. வலக்கது பஅஸ்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ். அல்லாஹ் சொல்றானுங்க, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நபிமார அனுப்பினோம். எதுக்கு? அந்த ரப்பு ஒருவனை வணங்குங்கள். இந்த 1400 வருஷம் ஆச்சு, இது அல்லாஹ் இல்லையேங்க, அல்லாஹ் ஒரு நபி அனுப்பலைங்க. இன்றைக்கு நபி அனுப்பணுமா? அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் மனிதர்களுக்கு தகவல் சும்மா போய் சேர்ற காலத்துல நபி தேவல்ல, ஒரு நபி இருந்து செய்கிற பணி சும்மா நடந்துகிட்டு இருக்கு. நான் அன்றைக்குன்னு சொல்லியிருப்பேன், நம்ம தஅவா பணியில ஈடுபட்டோமா? முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ண உலகமயப்படுத்தப்பட்ட ஒரு தஅவா அமைப்பு இருக்குதா? இந்த மிஷனரி வேக் மாதிரி முஸ்லிம்களுக்கு உலகமயப்படுத்தப்பட்டது இருக்கா? இல்ல. ஆனா இந்த உலகத்துல நீங்க சும்மா உதாரணத்துக்கு சொல்றேனே, நீங்க எங்க போய் ஜாக்கிர் நாயிக்னு சொன்னாலும் கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும், இந்துக்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஏன்? குர்ஆனையும் சுன்னாவையும் அடுத்த மதத்தவர்களுக்கு போதித்த அந்த மனிதர் பேரை கூட அல்லாஹ் முழு உலகத்துக்கும் கொண்டு போனான். இஸ்லாம் தெரியாதா? அப்ப குர்ஆன் தெரியாதா இந்த உலகத்துக்கு? யாருக்குங்க தெரியும்? எந்த நாட்டுல வாழ்றவங்களுக்கு தெரியா? இந்த உலகத்துல வேகமா பரவுற மார்க்கம் எதுங்க? ஏன்? ஒரு நபி இருந்து செய்கிற வேலையை இந்த உலக வளர்ச்சி பாதையில் படைச்சவன் ரப்புக்கு தெரியும். இந்த உலகம் எப்ப வளரும், எந்த நேரத்துல தகவல் வேகமா போகும், எந்த மனிதனும் தவறாமல் அல்லாஹ்வை பற்றிய செய்தி போற காலம் நபி தேவல்ல, படைச்சவன் ரப்பு முடிவு எடுத்துட்டான். விளங்குதா உங்களுக்கு? காலத்துக்கு காலம் குர்ஆன் இறக்கினா எதுக்கு? இந்த குர்ஆன் இருக்குது, இந்த வேதம் இருக்குது, வேதம் இருக்குன்னு அந்தந்த சமூகத்துக்கு தான் சொல்ல வேண்டி இருந்தது. இன்றைக்கு வேதம் இருக்குதுன்னு சொல்ல தேவையில்ல, அது சும்மா போகுதுன்ற காலத்துல வேதத்தை சொல்ல நபி ஒன்று தேவையில்லைன்னு அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? ததப்புர், குர்ஆனை சிந்தித்தால் எவ்வளவு எதுல வருது? நீங்க எதை செவிமடுப்போம் சொன்னீங்க, எந்த ரப்புக்கு கட்டுப்படுவோம்னு சொன்னீங்க. இதை பத்தி சிந்திக்க அமர்ந்தால் நாங்க எங்கெங்க உடன்படிக்க செஞ்சோம், யாரோட உடன்படிக்க செஞ்சோம். அப்ப குர்ஆன்ல இன்னும் 10 வசனத்தை என்ன செய்யணும்? பெறட்டணும். அதுக்கு பின்னால 10 வரலாற பார்க்கணும். உங்களால முடியாதா? உலமாக்கள் அணுகி கேட்கணும். இது அறிவை கூட்டுமா இல்லையா? வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருமா இல்லையா? எனவே எந்த இடம் ததப்புர் பண்ண வேண்டிய இடம்? எந்த இடம்? வத்குரு, மறக்காதீங்க, மறக்காதீங்க. ரமதான்ல குர்ஆனை திறந்து ஓதுகிற நேரத்துல எங்கேயாவது வத்குருன்னு வந்தா கொஞ்சம் மொழிபெயர்ப்ப பாருங்க, நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள்டா. எதை நினைவு கூற வேண்டும் என்று பின்னுக்கு வாசிச்சு பாருங்க. ஒரு 5 நிமிஷம் உங்களோட வாழ்க்கையில படைத்தவன் ரப்புக்காக, அவனுடைய வேதத்தை ததப்புர் செய்வதற்காக ஒரு 10 நிமிடம் கொடுங்க. அது வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். குர்ஆன்ல நிறைய அறிவு என்ன செய்யும்? எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு முயற்சி பண்ணி பாருங்க, இது வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருமா? அரபு சாதாரணமா விளங்கும்னா உங்களுக்கு தாராளமா சிந்திச்சுட்டு போகலாம். இல்லைன்னா கொஞ்சம் மொழிபெயர்ப்பை பார்த்து என்ன செய்யுங்க, சிந்திக்க பழகுங்க. மூளை துறப்பட்டுச்சுதுண்டா
ததப்புர் பண்ணி பண்ணி இந்த வாயில் திறப்பட்டதுண்டா உங்களுக்கு அறிவு குர்ஆன்ல இருந்து சும்மா என்ன செய்யும், வளரும் என்ற ஒரு பாடத்தை அனுபவ ரீதியாக காணலாம். அதே போன்றுதான் குர்ஆன்ல சிந்திக்க வேண்டிய எங்களுக்கு அறிமுகமான சில இடங்கள், ததப்புர் பண்ண வேண்டிய இடங்கள். நான் உங்கள்கிட்ட சும்மா கேட்கிறேன், உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் முத்தகீன்டா யாரு? பெரும்பாலும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சொல் முத்தகீன். இறையச்சம் உள்ளவங்க அர்த்தம் என்ன? இறையச்சம் உள்ளவங்க அர்த்தம். இதை இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு என்ன செய்ய தேவையில்லை. குர்ஆன்ல முத்தகீன் வந்துச்சு, இறையச்சம் உள்ளவன். நான் வரணுமா இல்லையா? அதுக்கு இறையச்சம் உள்ளவனா இருக்கணுமா? அப்ப என்னைய பத்தி தான் அந்த வசனம் என்ன செய்யுது. அடே கொஞ்சம் அந்த முத்தகீன் வார வசனத்தை பெறட்டுவோமே, கொஞ்சம் ஒரு ததப்புர் பண்ணுவோமே. அல்ல என்ன அதுலயும் நல்லா விளங்கிக்கங்க. முத்தகீன் என்ற சொல்லுக்கு பின்னால அல்லதீனண்டு வந்தா. எதுக்கு பின்னாலங்க? முத்தகீன் என்ற சொல்லோட அல்லதீனண்டு வந்தா. பின்னுக்கு அல்லதீன வராட்டி அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் புகழ்ந்து பேசுறான்னு அர்த்தம். விளங்கிச்சா உங்களுக்கு? இதுல நேரடி எங்கட சிந்தனையை கொண்டு போறதுக்கு நான் சொல்ற இடம் அல் முத்தகீன் என்று வந்து பின்னுக்கு அல்லதீன ஒரு சொல் வந்தா கட்டாயம் பெரட்டி பாருங்க. முத்தகீன்களுடைய உத்தம பண்புகளை அல்லாஹ் பேசுவான். முத்தகீன்டா யாரு? இப்ப நானும் நீங்களும் இறையச்சத்தை பத்தி பேசக்கொள்ள என்ன முடிவு எடுக்கிறது? என்னைய பத்தி தான் அவர் பயம் பண்றாரு, அப்படித்தானே சிந்தனை போறது. அப்படித்தானே எங்கட பலவீனம் அது. அவர் சொல்ற ஒவ்வொரு பண்பும் எங்கள்கிட்ட இருக்குன்னு நினைச்சுக்கிறார். அதனால நம்மளோட பலவீனம் என்ன செய்யறது இல்ல, விளங்குறது இல்ல. பெரும்பாலும் அப்படித்தான். தொழுகையை பத்தி இப்படித்தான் தொழணும்னு பேசுவாரு. நம்ம நான் தொழுகிற மாதிரியே இவர் சொல்லி காட்டுறாரு. நீங்க ஒரு சிசிடிவி கேமராவை பின்னுக்கு வச்சுட்டு பார்க்கணும் அந்த தொழுகையில எவ்வளவு பிழை விடுறீங்க. இந்த மனித பலவீனம் எங்கட தவிர எங்களுக்கு என்ன செய்யறது இல்ல, விளங்குறது இல்ல. அன்பாண்டவர்களே, முத்தகீன் இறையச்சம் உள்ளவர்கள் அல்லதீன அவங்களோட பண்பை பத்தி அல்லாஹ் பேசுவான். ததப்புர் பண்ணி பார்ப்போம் ஒரு சில வசனங்களை எடுத்து. அதுல முதல் எங்களுக்கு தெரிஞ்ச முத்தகீன் எது? அந்த அளவுக்கு போக தேவையில்லை நீங்க. 2வது வசனம் குர்ஆன்ல 9வது வசனம். சூரத்துல் ஃபாத்திஹாட 7, சூரத்துல் பக்கராட 2. எங்க நெருக்கமா இருக்கு பாருங்க. இந்த ஒன்றை மாத்திரம் நானும் நீங்களும் ததப்புர் செய்திருந்தால் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றம் வரும் பாருங்க. அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு, இந்த வேதம் இருக்கிறதே, லா ரைப ஃபீஹி, அதிலே எந்த சந்தேகமும் இல்லை, ஹுதல் லில் முத்தகீன், அது இறையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டும். இப்ப வரை விளக்கணம் தேடணுமே. இறையச்சம் உள்ளவர்கள்டா யாருண்டு தேடணும் தானே. இறையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டுமாமே. அப்ப ஒரு முர்ஷிதுக்கு நேர்வழி காட்டாதோ, ஒரு அப்துல்லாக்கு நேர்வழி காட்டாதோ, ஒரு அப்துல் சத்தாருக்கு நேர்வழி காட்டாதோ? யாரு? முர்ஷித் அதுலுக்கு வருவாரா? முதஃபர் வருவாரா? அப்துல்லா வருவாரா? அப்துல் ரஹ்மான் வருவாரா? பின்னுக்கு பாருங்க அல்லதீன. இறையச்சம் உள்ளவங்க அவங்க எப்படிப்பட்டவங்க? யுமினூன பில் கைப், மறைவானதை நம்பிக்கை கொள்ளுவார்கள். மறைவானதை நம்பிக்கை கொள்றேன் என்னங்க? இது ஒன்று இருக்கு. இது நம்பிக்கையா? கண்ணால பார்த்துட்டோம் முடிஞ்சு. இதை மறுத்தா கண் பொட்டையான்னு கேட்பீங்க, அப்படித்தானே? அறிவுக்குட்பட்டது. உடம்புக்கு என்னமோ பட்டுக்கிட்டு இருக்கு. ஏசியை போட்டா என்ன படுது? காத்து படுது. காத்தொண்டு உலகத்தில் இல்லைண்டா என்னங்க? மூளை குழம்பி போயிட்டியாங்கே. இங்க காட்டுது. இது வந்து இதை மறுக்க இயலாது மனிதனுக்கு. ஆனா படைச்சவன் ஒருவன் இருக்கிறான். யாருப்பா உனக்கு சொல்லி தந்தது? யாரு பார்த்துட்டு வந்தது? மறுக்கலாமா? நான் முஃமின், மறைவானதை நம்புபவன் முஃமின். எங்களுக்கு முன்னால பின்னால அல்லாஹ் மலக்குமார்களை வச்சிருக்கிறான். வாழ்க்கையில கண்டிருக்கிறியா நீ? மலக்குமார கலர் என்னன்னு கேட்டா நான் முஃமின். அன்பார்ந்தவர்களை சும்மா யோசிச்சு பாருங்க. எனக்கு வலது பக்கத்தில் ஒரு மலக்கு இருக்கிறார், இடது பக்கத்தில் ஒரு மலக்கு இருக்கிறார் என்று நானும் நீங்களும் நம்புகிற மனிதர்களாயிருந்தா இறையச்சம் உள்ளவர்களா மாற முடியுமா? முடியாதா? அடே பொய் பேசுற இவருக்கு தெரியுமே, எழுதுவாரே. ஒத்தனுக்கும் தெரியாம அடுத்தவண்ட சொத்தை திருடுற நேரம் அட இவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், பாவத்தை எழுதுவாரே. இறையச்சம் உள்ளவனா மாறிலுமா? இல்லதா? யுமினூன பில் கைப்,
மௌத்தா போனதுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது. யாருப்பா போய் பார்த்துட்டு வந்தது? நான் முஃமின், என்னுடைய மரணத்துக்கு பின்னால் நான் மீண்டும் எழுப்பப்பட்டு ஒன்று சேர்க்கப்படுவேன் என்ற அந்த நம்பிக்கை தான் மறைவான நம்பிக்கை. அடைய உலகத்துல பாதுகாப்பு படைக்கிட்ட தப்பலாம், நீதிமன்றத்துல நீதிபதி கிட்ட தப்பலாம், சிறைச்சாலையில கைதியா இருக்கும் பொழுது சிறைச்சாலை அதிகாரிகளை ஏமாற்றி அங்கே நிம்மதி சந்தோஷமாக இருக்கலாம். மறுமையில போனா படைச்சவன் ரப்பு கிட்ட மாட்டிக்கல்வேனேன்னு அந்த மறுமையை ஞாபகப்படுத்தினா இந்த மறுமை நம்பிக்கை, மறைவான நம்பிக்கை என்னையும் உங்களையும் இறையச்சம் உள்ளவர்களா மாற்றுமா இல்லையா? பாப்பா வயசாலிங்க, உம்மா வயசாலி, ஒன்றுமே செய்ய முடியல, நான் சொல்றதான் நீ கேட்கணும், இஷ்டமா இரு, இல்லையா போ. என்ன சொல்றோம்? உலகத்தில் எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் வேண்டியது செய்வேன், இப்படித்தான் நான் நடப்பேன். இந்த அதிகாரம் வருதா இல்லையா? உலகத்துல இந்த துள்ளிட்டு நாளைக்கு நான் மறுமையில போகணுமே, என்ற ரப்பு என்னை கேட்டால் என்ன செய்வேன், அந்த மறைவானதை சரியா நம்பினா உலகத்தில் யார் யாரை கண்ணியப்படுத்த வேண்டுமோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுப்போமா இல்லையா? ஒரு யுக்மினூன பில் கைப் எங்கட வாழ்க்கையில ஆழமான மாற்றத்தை கொண்டு வருமா இல்லையா? ஹுதல்லில் முத்தகீன், இந்த குர்ஆன் இறையச்சம் உள்ளவர்களுக்கு நேர் வழி காட்டும். இறையச்சம் உள்ளவருடைய முதலாவது பண்பு யுக்மினூன பில் கைப், மறைவானதை அவன் நம்புவான். ஏன் நானும் நீங்களும் குர்ஆனை ஓதுறோம், வாழ்க்கையில மாற்றம் வருதில்லை? என்ன காரணம்? ஆழமான மறுமை நம்பிக்கை இல்லை, ஈமானுடைய நம்பிக்கை இல்லை, மறைவானதுல நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை பலமா இருந்தா இறையச்சம் உள்ளவர்களா மாறலாம். இறையச்சம் உள்ளவர்களா மாறினா இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். அல்லாஹு அக்பர். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணினா அது வேஸ்டா? அது இதை கொஞ்சம் சிந்திச்செடுத்தா இது பாலா போன விஷயமா? இது வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை கொண்டு வரும். வயுகீமூன ஸலாஹ், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். சும்மா வச்சுக்கங்களே, ஒரு இஸ்லாத்துக்கு வந்த ஒருவர் இந்த வசனத்தை முதல் தடவையாக படிக்கிறார். இப்ப யுக்மினூன பில் கைப தேடணுமா இல்லையா? அதை தேடி படிப்பார், அறிவு வளருமா இல்லையா? அது வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருமா இல்லையா? இரண்டாவது வயுகீமூன ஸலாஹ், தொழுகண்டா என்ன தேடுவாரா இல்லையா? சஹாபாக்கள் இப்படிதான் தேடினாங்க. சஹாபாக்கள் உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன் பாருங்களே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள், நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள். சஹாபாக்களுக்கு ஸலவாத்துண்டா என்னன்னு தெரியா? உடனே கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஸலவாத்துண்டா என்ன, எப்படி ஸலவாத்து சொல்ற? என்ன நேரடியா ஸலாத்துண்டா அர்த்தம் துஆ கேட்கிறேன் அர்த்தம், நுழையிறேன் அர்த்தம். அரபு நேரடி அர்த்தம் நுழைதல். நரகத்தில் நுழையிறதுக்கு யஸ்லாஹா, நரகத்தில் நுழைவார்கள், அப்படித்தான் வருது. இங்க ஸலவாத்து சொல்றானே அல்லாஹ், அது என்ன ஸலவாத்து? அப்ப ரசூலுல்லாஹ் கூட கொஞ்ச நேரம் என்ன செய்வாங்க, மௌனம் காப்பாங்க. எது வரைக்கும்? அல்லாஹ் வஹ்யை இறக்கி சொல்லும் வரைக்கும். அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்குவான். எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுப்பாங்க. ஸலவாத்துன்னு சொன்னா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் நபிகளாருக்கு குறிப்பிட்டு துஆ கேட்கிறது தான் ஸலாத். எனக்கும் உங்களுக்கும் உள்ள ஸலாத்து தொழுக. அப்ப இங்க என்ன யுகீமூன ஸலாஹ், ஸலாத்தை நிறைவேற்றுங்கண்டா ஸலவாத்து சொல்லுங்கண்டா அர்த்தமா அல்லது வேறொரு அர்த்தமா? தேடணுமா இல்லையா? புதுசா இஸ்லாத்துக்கு வரவர் இந்த ஒரு வசனத்தை சிந்தித்தால் அடே தொழுகண்டா என்ன, சலாத்துண்டா அரபுல சலாத்துண்டா என்ன, இன்னைக்கு தொழுகண்டா நமக்கு விளங்கிடுது. சலாத்துண்டா என்ன? ரசூலுல்லாஹ்க்கு ஸலவாத்து சொல்றதும் வரும், தொழுகிறதும் வரும், மறுமையில நரகம் நுழைகிறதும் வரும், ஒரு வீட்டுக்கு நுழைகிறதுக்கு கூட சலாத்துன்னு சொல்லலாம்டா. இப்ப தேடணும், இந்த இடத்துல சலாத்துண்டா ஒரு முஃமினுக்கு 50 நேர தொழுகை கடமையாக்கப்பட்டு அது 5ஆக குறைக்கப்பட்டு ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிறது தான் இறையச்சம் உள்ளவனா மாத்துமாடே. ஒரு நாளைக்கு 4 நேரம் தொழுகிற எனக்கிட்ட இறையச்சம் இல்லை. அப்ப குர்ஆன் என்ன செய்யாது, என்னையும் உங்களையும் திருத்தாது. வெள்ளிக்கிழமை மட்டும் தொழுகிற தொழுகையாளி நான், இறையச்சம் இல்ல, குர்ஆன் என்னை திருத்தாது. பெருநாள் மட்டும் தொழுகிற தொழுகையாளி நான், தொழுகண்டா என்னன்னு படிச்சா அது எத்தனை தடவை செய்யணும்னு படிச்சா உண்மையான மூமின் யாருன்னு விளங்கலாம். அந்த உண்மையான மூமின் தான் இறையச்சம் உள்ளவன் விளங்கலாம். இறையச்சம் உள்ளவனுக்கு தான் குர்ஆன் நேர்வழி காட்டும் விளங்கின இந்த ததப்புர் என்னையும் உங்களை மாற்றுமா இல்லையா? வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாங்கள் கொடுத்ததிலிருந்து தர்மம் செய்வார்கள், செலவழிப்பார்கள்.
நாங்க தேடுற பொருளாதாரம் எங்கட கெட்டித்தனமா? நாங்க அடைஞ்சு கொண்டதா? நாங்க காரூண்ட வரலாற்றுல படிச்சோம். படைத்தவன் ரப்பு அளந்து தந்து கொண்டிருக்கிறான். அந்த ரப்பு நினைத்தால் நாளைக்கு டிக்கெட்டை கட் பண்ணி நாட்டுக்கு அனுப்பி பிச்சைக்காரனா ஆக்கி விட்டுருவான்ல. பல பேர் வாழ்க்கையில பாக்குறோமா இல்லையா? அந்த ரப்புக்கு என்னையும் உங்களையும் ஏழையாக்குவது பெரிய வேலையா? பெரிய பணக்காரங்க கோடிக்கணக்கு லொஸ்டாவி ஒரு நம்பி தண்ட நண்பனுக்கு கொடுத்துட்டு ஏமாந்து நிக்கிறான். இன்றைக்கு ஒன்றும் செய்ய முடியாத நிலை. நேத்து வரைக்கும் பணக்காரன், இன்றைக்கு 10 லட்சம் 20 லட்சத்தை இழந்த ஏழை, வீடு வாசலை இழந்த ஏழை பல பேரை பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ் எல்லாருக்கும் இந்த சோதனையை கொடுக்க மாட்டான். 1000ல் 1க்கு இப்படி கொடுப்பான். இதுக்கு தெரியுமா? நாங்க பொருளாதாரம் தேடுறோம்னு தலைத்திமுறோட வாழ்றோமே, எனக்கும் உங்களுக்கு உணர்த்துறதுக்கு. நாங்கள் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து செலவழிப்பார்கள். ஏண்ட ரப்பு எனக்கு தந்தது, இதுல போய் நான் கஞ்சத்தனம் காட்டுறேனே. ஏண்ட வாப்பா வசதி இல்லாம இருக்கிறார், ஏண்ட நானா தம்பி வசதி இல்லாம இருக்கிறாங்க, ஏண்ட ரத்த உறவுகள் கஷ்டப்படுறாங்க, ஏண்ட ஊர்ல உள்ள முஸ்லிம்கள் கஷ்டப்படுறாங்க. அல்லாஹ் எனக்கு அளந்து பார்க்காம தந்து கொண்டிருக்கிறானே, இதுல கொஞ்சம் நோண்டி கொடுப்போமே. அள்ளி கொடுக்க தேவையில்ல, நோண்டி கொடுப்போமே. ஈமான் உள்ளவர்களா மாறலாம், இறையச்சம் உள்ளவர்களா மாறலாம். இப்ப குர்ஆனை திறந்தா என்ன பண்ணும் குர்ஆன்? எனவே இந்த அமைப்புல குர்ஆனை ததப்புர் பண்ணினா அது வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருமா இல்லையா? அன்பாண்டவர்களே, இப்படி குர்ஆனை கொஞ்சம் திறந்து பாருங்க, அது நிச்சயமா வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். இப்படி குர்ஆனை சிந்தித்து, இதெல்லாம் பெரிய கஷ்டமான விஷயம் இல்ல, நம்மட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டு சிம்பிளா சிந்திக்கிற இடத்தை தான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு. நீங்க மலைகளை பற்றி ஆய்வு பண்ணுங்கள், அதெல்லாம் சொல்லுவேன் பின்னுக்கு. அதெல்லாம் ஆய்வு பண்ணுங்கன்னா கஷ்டமா போயிடும். நமக்கிட்ட லெப்பா இருக்குது ஆய்வு பண்றதுக்கு. இந்த குர்ஆன் நமக்கு வாண்டு நம்மட வாழ்க்கையில் ததப்புர் பண்ண வேண்டிய இடத்தில் பண்ணினால் அது எந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்தும். செவ்வாய் கிரகத்தை திறந்து பார்க்க சொல்லும், சந்திர கிரகணம் என்ன, சூரிய கிரகணம் என்ன எட்டி பார்க்க சொல்லும். நம்ம இதுக்கே போகாததனால் அதை யாரோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். விளங்குதா உங்களுக்கு? முதலாவது இது என்ன எப்படி மாத்தும்னு பண்ணினா அது உலகத்தையே என்ன செய்யும், மாற்றி வைக்கும். இந்த ததப்புர் எங்களிடத்திலே இருந்தால் அதை சொல்றான், உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம். இப்படிப்பட்ட சிந்தனையோடு இறையச்சம் உள்ளவர்களாக இருப்பவர்கள் தான் நேர்வழியின் மீது இருக்கிறார்கள். வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அவர்கள் தான் வெற்றி பெறக்கூடியவர்கள். நம்ம எல்லாரும் உலகத்துல வாழ்றதுக்குங்க வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றியை அடைய வேண்டும் என்றால் இந்த பண்புகள் வர வேண்டும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ததப்புர் பண்ணினா வாழ்க்கையில நஷ்டம் வருமா? உலகத்திலே நல்லவர்களா வாழலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம். அன்பார்ந்தவர்களை பாருங்கள், அல்லாஹ் சொல்றான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும். இது சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 133வது வசனம். அல்லாஹ் சொல்றான், உஇத்தத் லில் முத்தகீன். அந்த சுவனம் இறையச்சம் உள்ளவர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. முத்தகீன் பின்னுக்கு என்ன வரணும்? ததப்புர் பண்றதுக்கு லேசா என்ன வரணும்? அல்லதீன. முத்தகீன் என்றால் யார்? அவர்களோட பண்பன் அதை பேசுறதுதான் அல்லதீன. விளங்குதா உங்களுக்கு? முத்தகீன் என்றா எப்படி இருக்கணும் அதை சொல்றதுதான் அல்லதீன. அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா. அவர்கள் செல்வ செழிப்பான நிலையிலும் செலவழிப்பார்கள், வறுமையான நிலையிலும் செலவழிப்பார்கள், சந்தோஷத்திலும் செலவழிப்பார்கள், கஷ்டத்திலும் செலவழிப்பார்கள். யார பண்புங்க? இறையச்சம் உள்ளவண்ட பண்பு. இருக்கும் பொழுது மட்டும் செலவழிக்கிறது யார பண்புங்க? சரியான இறையச்சம் உள்ளவண்ட பண்பு கிடையாது. உண்மையான இறையச்சம் உள்ளவன் 1 லட்சம் இருந்தால் 1000 ரூபாய் கொடுப்பான், 1000 ரூபாய் இருந்தால் 1 ரூபாய் கொடுப்பான். 2 பேரும் நன்மையில சமனா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உங்களோட வீட்டுல ஜாம் ஒரு பிரியாணி சாப்பாடு நடக்குது, ஒரு பிரியாணி பிளேட்டை கொடுத்தீங்க. உங்களோட வீட்டுல சம்பல்னா விளங்குமோ தெரியாது உங்களுக்கு, சம்பலும் சோறும் தான் சாப்பாடு, ஒரு பிளேட்டு கொடுத்தீங்க. நன்மையில் 2 சமமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, 100 கிலோ பேரித்தம்பழம் வந்து இறங்குது, 10 கிலோ ஏழைகளுக்கு கொடுத்தீங்க. 1 கிலோ தான் இருக்குது, 100 கிராம்ஸ் கொடுத்தீங்க. நன்மையில் 2 பேரும் சமனா இல்லை? என்ன கொடுக்கிறோம்ன்றது படைச்சவன் ரப்புக்கு தேவையில்லைங்க, என்ன நிலையில கொடுக்குறீங்கன்றது படைச்சவன் ரப்புக்கு தேவை. இத்தகுன் நார வலவ் பிஷிக்கி தம்ரா. ஒரு ஈத்தம் பழம் அல்ல, ஒரு ஈத்தம் பழத்தின் ஒரு துண்டை நீங்கள் தர்மம் செய்தாவது நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள்
சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம மஸ்ஜிதுல தூங்கி இருப்பாங்கங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சதக்காவை பத்தி சொன்னா நாளைக்கு ஓடிடுவாங்க பஜாருக்கு என்ன செய்யறதுக்கு, பணம் தேடி தர்மம் செய்யறதுக்கு. அல்லாஹு அக்பர். கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் தர்மம் செய்வார்கள். கோபம் வரும். கோபம் வராட்டி அவன் மனுஷன் கிடையாது. மனுஷனுக்கு அல்லாஹ் வச்ச பண்புகள் ஒன்று கோபம் வரும். ஆனா கோபத்தை அடக்கி கொள்வார்கள். கோபத்தை என்ன செய்வாங்க, கோபம் வந்துச்சு நான் பொறுமையா இருக்கிறேன், ஆனா சரி கஷ்டம்தான். கோபம் வார வேகத்தில் பொறுமையாக இருக்கிற பாக்கியம் கிடைத்தால் இது படைத்தவன் ரப்பு செய்கிற பெரிய அருள் சகோதரர்களே. இந்த உலகத்துல நிறைய பிரச்சனை வாரத்துக்கு காரணம் கோபத்தை உடனே வெளிப்படுத்துவது. படைச்சவன் நிறைய கேட்கணும், யா அல்லாஹ் கோபம் வருது, கட்டுப்படுத்துற பக்குவத்தை தான். ஏன் வல்காதிமீனல் கைல், கோபத்தை அடக்கிக் கொள்பவர்கள் அந்த பண்பு இருந்தா இறையச்சம் போயிடலாம். இறையச்சம் உள்ளவர்கள் சுவர்க்கம் போவாங்க. எப்படி பண்புன்னு பாருங்க. அல்லாஹ் கடைசியா சொல்றான், மனிதர்கள் தப்பு தவறு செய்வாங்க, மனுஷன் இப்படித்தான் நான் மன்னிச்சிட்டேன். இந்த பண்பு இருந்தா இறையச்சம் உள்ளவர்களா மாறலாம். இப்ப மன்னிக்கிற இதை சிந்திச்சா தானேங்க மன்னிக்கிற பக்குவம் வரும். சஹாபாக்கள் எப்படி மன்னிச்சாங்கன்னு தேடி பார்ப்போம். விளங்குதா உங்களுக்கு? மன்னிப்புடைய சிறப்பை படிப்போம். இது கொஞ்சம் ததப்புர் பண்ணினால் இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்கு என்ன வழின்றது இந்த வசனத்துக்கு பின்னால படிச்சா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி 133 எதிர சூரா ஆல இம்ரான் 134 135 அல்லாஹ் சொல்லுவான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், அவர்கள் ஒரு பாவத்தை மானக்கேடான செயலை செய்து விட்டால், தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொண்டால், தக்கருல்லாஹ, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவாங்க. செஞ்ச பாவமெல்லாம் செஞ்சுட்டு நல்ல புள்ள மாதிரி நடிச்சா இறையச்சம் இல்லை. செஞ்ச பாவம், ஒரு பாவத்தை செஞ்சிட்டேனே என்ற ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான் என்று இறையச்சம் வந்தா அது முத்தகீன் என்று அர்த்தம். இந்த பண்பு இருந்தா எங்க போகலாம்? இப்ப யோசிச்சு பார்க்கலாம். என்னைய பத்தி நானும் எத்தனையோ பாவத்தை செய்கிறேன், செஞ்ச பாவமே என்ன செய்தில்லை, ஞாபகம் வருதில்லைன்னு எங்கட இறையச்சத்துல என்ன இருக்குது? பாவம் செஞ்சா உடனே மன்னிப்பு கேட்கிற பக்குவம் வருதா? அந்த பண்புகளை படிங்க. அல்லாஹ் சொல்றான், உலாயிக ஜஸாஉஹும் மக்ஃபிரா, இந்த இறையச்சத்துக்குள்ள பண்பு இருந்தா அவர்களுக்கு அல்லாஹ்ட மன்னிப்பு இருக்குது. மறுமையில் எங்க இருப்பாங்க? சுவனலோகத்தில் இருப்பாங்க. இப்படி நிறைய வசனங்களை பார்க்கலாம். அதே போன்றுதான் அல் முஃமினூன் அல்லதீன, அல் முஃமினூன், இந்த வசனத்தை யாரும் சொல்லி தரணுமா உங்களுக்கு? முஃமினூன்டா என்ன? இறை விசுவாசிகள். அதுக்கு பின்னால அல்லதீனண்டு வந்தா முஃமின்களோட பண்பை பத்தி பேசுவான். கொஞ்சம் அந்த வசனத்துல நின்று ததப்புர் பண்ணுங்க. அல் முஃமினூன் அல்லதீனண்டு வார இடம் ஒரு 2 இடத்தை சொல்றேன், நீங்க வாசிச்சு பாருங்க. சூரா அல் முஃமினூன் வருது, கத் அஃப்லஹல், பின்னுக்கு எப்படி வரும்? அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் காஷிஊன், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் அவர்களுடைய தொழுகையில் பயபக்தியோடு இருப்பார்கள். தொழுகையில போய் நின்றா சலாம் கொடுக்கும் வரைக்கும் ஒன்றுமே, என்னடா தொழுகை முடிஞ்சதும் விளங்கல்ல. எங்கப்பா இருந்தீங்க? துபாய் டவுன்ல இருந்தோம், சிட்டியில இருந்தோம், இப்பதான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் வெளியே வந்த மாதிரி இருக்குதுன்னு 100% உலகட்டுப்பாடு இல்லைன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களோட உள்ளத்துல இறையச்சத்தை விட உலக அச்சம் வந்து நிக்குது. மனித பலவீன அல்லாஹ் உள்ளத்துல வரத குற்றம் பிடிக்கிறது இல்ல. ஷைத்தான் அந்த நேரத்தை பார்த்து தான் வந்து தூண்டுவான். ஆனா முடிஞ்ச அளவு என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ணி பண்ணி வெளியே போகக்குள்ள உள்ளுக்கு இழுத்தெடுத்துக்கணும். விளங்குதா உங்களுக்கு? இந்த கட்டுப்பாடு வரணும் எங்கள்கிட்ட. இப்படி நீங்க இந்த குர்ஆன் வசனத்தை விளங்கினா உண்மையான முஃமினாக இயலுமா இல்லதா? தொழுகை உயிரோட்டம் உள்ளதா அமையுமா இல்லையா? வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், அவர்கள் ஜகாத்தை கொடுப்பவர்களாக இருப்பார்கள். ஜகாத் கணக்கு பார்க்கறதுங்க நோம்புலையா? அந்த சட்டமே தெரியாது, படிக்கிறது இல்ல. அடே வல்லதீனஹும், உண்மையான முஃமினா ஜகாத்தை சரியா கொடுக்கிறவனா இருப்பான். அப்ப கொஞ்சம் படிக்கிற சிந்தனை வருமா இல்லையா? என்ன பொருளாதாரத்தை எப்படி செலவழிக்கணும்ன்ற பண்பு வருமா இல்லையா? அந்த 10 பண்புகளை படிங்க. உலாயிகஹுமுல் வாரிசூன், அவர்கள் தான் சுவர்க்கத்தை அனந்தரமாக பெறக்கூடியவர்கள் என்று அல் முஃமினூனை பத்தி சொல்றான். அதே போல இன்னொரு வசனம் பாருங்க, 8வது அத்தியாயம் 4வது வசனம் கொஞ்சம் பிரட்டி பாருங்க. இன்னமல் முஃமினூன, முஃமின்கள் என்றால் அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், அவர்களிடத்தில் அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், உள்ளம் பயந்து நடங்கும். பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அல்லாஹ்வை பயந்துக்கங்க வரணும். இது பாவம் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வை பயந்துக்கங்கன்னு யாராவது சொன்னா உடனே பாவத்தை விடுற பக்குவம் வந்தா என்ன அர்த்தம்?
உண்மையான மூமினா இருக்கிறேன் அர்த்தம். அந்த வசனத்தை கொஞ்சம் படிச்சு பாருங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகள், இப்படி அல் குர்ஆனின் இலகுவான இடங்களை எடுத்து அதிலே சிந்தனையை செலுத்துகின்ற, தத்தப்புர் பண்ணுகின்ற மனிதர்களாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை பெறலாம், உலகத்திலும் நல்லவர்களாக வாழலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம். வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் மறுமைக்காக வாழுகின்ற, குர்ஆனை சிந்திக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழச் செய்து மரணிக்க செய்யட்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.